ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு. கார்த்திகை மாதம்னாலே சோமவாரம் 5 சோமவாரம் வருது. இந்த தடவை 5 சோமவாரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிவனுக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கார்த்திகை சோமவாரத்துல விரதம் இருப்பது ரொம்பவும் விசேஷங்க. அதுவும் 5 வாரமும் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னாலும் எத்தனை வாரம் இருக்க முடியுதோ அத்தனை வாரம் நீங்க சோமவாரம் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சோமவார விரதம் இருப்பது எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானே சொல்லியிருக்காரு. நாராயணர் எப்படி சத்யநாராயண பூஜை செய்யறது ரொம்ப நல்லதுன்னு நாராயணரே சொல்லியிருக்காரோ, அதே மாதிரி கார்த்திகை மாச சோமவார விரதம் இருந்தா எல்லா பிரச்சனைகளும் சரியாகும்ன்றது சிவனே சொல்லிய வாக்கு. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முருகனுக்கும் உரிய மாதமாக இருக்கிறது. சோமவாரத்துல நடக்கிற சங்காபிஷேகத்தை மிஸ் பண்ணாம போய் பாருங்க. ரொம்ப 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 நல்லது. சங்காபிஷேகம் பார்க்கறது ரொம்ப நல்லது. முருகனும் சிவனும் ஒண்ணுதான் அப்படின்றது இதையும் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானே சொல்லியிருக்காரு. ஆதிசங்கரர் வயிற்று வலியால தவிக்கும் போது நீ போய் முருகனை, திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு உன்னோட நோயை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமானு. அப்ப அப்பனை பாடிய வாயால் சுப்பனை பாட முடியாதுன்னு மறுத்துறாரு ஆதிசங்கரர். அதுக்கு சிவபெருமானோ, ஆதிசங்கரா நீ திருச்செந்தூர்ல போய் நின்று கண்ணை மூடி நின்று நீ முருகனை தரிசனம் பண்ணு, அங்க தெரியறது யாருன்னு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆதிசங்கரரும் திருச்செந்தூர்ல போய் முருகனை வணங்கி நின்று கண்ணை திறந்து பாக்குறாரு. அப்ப சிவபெருமானே கண்களுக்கு தெரிகிறாரு. சிவபெருமானும் முருகனும் ஒண்ணுங்கிறத உணர்ந்து உடனே சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடுகிறார். ஆக முருகனும் சிவனும் ஒண்ணுங்கிறதையும் சிவபெருமானே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் முருகனுக்கும் சிவனுக்கும் உரிய மாதமாக இருக்கிறது. சிவனையும் முருகனையும் வழிபட்டு நம் வாழ்வில் அனைத்து செல்வ நலன்களையும் பெற்று வெற்றி பெற்று வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.